7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. ஆண்கள் குறைபாடு மற்றும் குழந்தையின்மைக்கு பக்கவிளைவு இல்லாத சிறந்த முறையில் சிகிச்சை செய்து வருகின்றோம். தொடர்புக்கு 9842722500. பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை. இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். இன்னொரு முக்கியமான விஷயம், நேற்று நடந்த டெவலப்மெண்ட், அதுல நார்மலா நடக்கக்கூடிய விஷயம் தானே ஒரு பக்கம் சொல்றாங்க. விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் பொதுக்குழுல, அது ஒரு நார்மலான விஷயம். ஜெயலலிதா அவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் போட்டு, அதெல்லாம் நார்மலான விஷயம் இல்ல. நம்ம வந்து உடனடியாக பிரேமலதா அவர்கள் நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அதோட சேர்ந்து அதிமுக சார்பில் 2 ராஜ்யசபா உறுப்பினர்களை அறிவிச்சிருக்கிறாங்க. அதுல தேமுதிகவுக்கு 2026 கொடுக்கப்படும் சொன்னதுக்கு கூட்டணியில இருக்கிறாங்கன்னு அதிமுக அறிவிக்குது. அதை தேமுதிக அக்செப்ட் பண்ணிக்க. தேமுதிகவுக்கான டிமாண்ட் இருக்குங்கிறது தான் பாயிண்ட். தேமுதிகவை யூ கேனாட் டேக்கன் கிராண்டட் அப்படின்னு பாயிண்ட். ஏன்னா இப்போ வந்து எல்லாருக்கும் தேவைப்படுது. திமுக தான் வந்து பழைய நிலைமையில இல்லைங்கிறத உணர்ந்துருக்கு. அதனால தான் திரு கமலஹாசனை உள்ள கொண்டு வருது. அதனால தான் தேமுதிக உள்ள கொண்டு வர பாக்குது. ஒருவேளை இங்க இருந்துகிட்டு ஏதாவது 4 பேர் போனாங்கன்னா பாமகவில ஒரு துண்டை போட்டு வச்சிருன்னு பாக்குது. ஸோ திமுகவுடைய தமிழக முதலமைச்சர் சொன்னது போல அவருக்கு அரசியல் தான் தெரியும். அதுல முழுக்க அரசியல் வந்து ரொம்ப கிடையாது. எல்லா பக்கமும் ஒரு நல்ல குட்வில் கெஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. வெரி குட் விஷயம். அது வந்து ஒரு சந்தேகமே இல்லை. அதே தான் ஏடிஎம்கே நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழக முதலமைச்சர் அந்த அனுபவத்தில் இருந்தவர்னே திரு எடப்பாடி பழனிசாமி அதே இடத்துல இருந்து வந்தவர் தான். அதனால வந்து அவர் வந்து அதுக்கு குறைஞ்சி வரல, சோட போன வரல. அதனால அவர் வந்து கூட்டணி தொடருதுன்னு ஒரு வார்த்தையை சேர்த்து போறாரு. அவங்க சொல்லாத விஷயத்தை இவங்க வந்து கூட்டணி தொடர்ந்துங்கிற, நாங்க வருஷம் சொல்லல, நாங்க கட்டாயம் போடுவோம். அது சரியான அணுகுமுறை. வருஷம் ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறோம்னு சொல்லிட்டோம், கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறது தான் கணக்கு. சரியான அணுகுமுறையான்னு கேட்டா நான் பதில் வேற சொல்றேன். துரை வைக்க சொல்றாரு 2026 உங்களுக்கு தான் எம்பி சீட்னு சொன்னாங்க. அதை எழுதி கொடுத்துருங்கன்னு சொன்னபோது எழுதி கொடுக்கறது மரபல்லன்னு சொன்னாங்க. 2வது சரி எப்பன்னு சொன்னதுக்கு வந்து 1.5 வருஷம் இருக்கனால மற்றவங்க எல்லாம் கோச்சுக்கிடுவாங்க, நம்ம வேண்டாம்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் திமுக இருக்கக்கூடிய மூத்த தலைவர் பெருமக்கள் சொன்னாங்க. அவங்க எல்லாம் நாங்க நம்பணும். அப்ப இதுல ஏதாவது மோசடி தெரியுதா உங்களுக்கு? அப்ப அதிமுக தேமுதிக செய்தது என்னங்கிற கேள்வி 2026 என்ன செய்வாங்கன்னு தெரியல. அடுத்ததெல்லாம் தெரியாது, எனக்கும் தெரியாது. நானும் மதிமுக செய்யலையே, இல்லைன்னு ஆயிடுச்சேன். இவராது வந்து இருக்குன்றார். உங்களுக்கு அதிமுக வந்து இருக்கு, கூட்டணியில் இருக்கிறார்கள் சொல்றாங்க. இல்ல, முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்புல அதையும் மறுத்தார். இல்ல, அது வந்து நான் ஏற்கனவே சொன்னேங்க. நான் அறிஞ்ச வேலை இப்ப அவங்க எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியாது. அன்னைக்கு தேதிக்கு வந்து அவர் கொஞ்சம் ஒரு கவன பேசல சொல்லிட்டதா தான் எனக்கு சொன்னாங்க. நாங்க அப்புறம் கேட்டபோது இல்லைங்க, நான் வந்து அவர் வந்து சரிதான், அவங்க சொன்ன கேட்டதான் தேமுதிக எனக்கு உறுதிப்படுத்தினாங்க. ரொம்ப முக்கியமான நாட்கள் உறுதிப்படுத்தினாங்க. இல்ல, அவர் சொன்னது வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணி சொல்றாரு. அது ப்ராமிஸ் பண்ணிருக்கோமா அப்படிங்கிற ஒரு மிஸ் மேட்ச்ல சொல்லிட்டாரு. அது இருக்குது, நம்ம அதனால நம்ம வந்து எஜிடேட் பண்ண போறது இல்லைன்னு சொல்லி அவங்க தேமுதிக அதனாலதான் இப்பயும் அவங்க சைலண்டா இருக்காங்க. இன்னமும் கூட அதிமுகவோட எங்களுக்கு ஒட்டுமில்லை உறவுன்னு சொல்லி எவ்வளவு நேரம்? ஏன் 2026 ஜனவரி வரைக்கும் இன்னும் ஏன் 7 மாசம் அவங்க டைம் எடுக்கணும்? எளிமையா யோசிங்க. ஒரு பெரிய கட்சி எங்களோட தேமுதிக கூட்டணியில இருக்குன்னு லெட்டர் பேட்ல அறிவிச்சதற்கு பிறகு கூட்டணியில இருக்கீங்களான்னு கேக்குற கேள்விக்கு நாங்க வந்து 7 மாசம் கழிச்சு சொல்லுவோம்னா அது அதிமுக. உங்களுக்கு எம்பி சீட் கிடையாதுன்னு சொன்ன அப்புறம் கூட்டணியில தொடர்றாரு வைகோ. எங்களுக்கு சொன்னாங்கன்னு துறை வைக்க சொல்லிட்டாரு. அதுல உங்களுக்கு எதுவும் துரோகமோ ஒரு சொன்ன சொல் காப்பாற்ற வார்த்தை பிரயோகங்களும் இங்க நடக்கிறதும் நீங்க பாருங்க. எங்களுக்கு கொடுத்தாங்கிறது நீங்க எப்படி வார்த்தை பிரமாச்சுங்க? திரு சுதீஷ் சொன்னதும் திருமதி பிரேமலதா சொன்னதுக்கும் திரு துரை வைக்க சொன்னதும் என்ன வித்தியாசம்? நீங்க எடுத்து வச்சு 2 ஃபேஸ் ஆஃப் போடுங்க உங்க சேனல்ல. என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களுக்கு நேரடியாக சொன்னார்கள், கன்ஃபார்ம் பண்ணலன்னு எங்கேயும் சொல்லல. எங்களுக்கு வைகோ சொன்னது, துரை வைக்க சொன்னது சொல்லுங்க. எங்க மறுத்துருக்காங்களா? எங்களுக்கு கொடுப்போம் சொன்னாங்க. 2026 கொடுப்போம் சொன்னாங்க. 1.5 வருஷம் இருக்கனால இப்பயே சொல்ல மாட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. அண்ணனுக்கு போதா மிச்சம் நாங்க நம்பணும். இவ்வளவு சொல்லிருக்கு திரு சுதீஷும் திருமதி பிரேமலதா. அவரு நான் கூட்டணியில இருக்கோம்னு தெளிவா சொல்றேன். ஆமா, இவங்க ஜனவரில அங்க சொல்லுவோன்றாங்க. இல்ல சார், இவங்க அதிமுக தன்னுடைய லெட்டர் பேட்ல அறிவிச்சதுக்கு அப்புறம் அப்படி சொல்றது சரியான? ஏன் தெரியல உங்களுக்கு வந்து துரை வைக்க பேசணும் காதலே விட மாட்டுதே சார். இல்ல சார், விட மாட்டுதே. துரை வைக்க ஒத்துக்கிறாரு. ஆமா, பிரேமலதா ஒத்துக்க மாட்டாங்க. 2க்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. பாருங்க, 2016 தேர்தல் நினைக்கிறேன். ஆமா, 16 பழம் நழுவி பால் விழுந்து, பால்ல இருந்து நழுவி வாயில விழுந்துடும். என்னாச்சு? 2 பேருக்கும் இல்லாம எங்கேயோ போயிருச்சு. பழம் வந்து வேற பக்கம் போயிருச்சு. ஸோ எலெக்ஷனை பொறுத்த அளவுக்கு யாரும் திருமதி பிரேமலதா ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க, தேர்தல் தான் கூட்டணின்னு ஆயிப்போச்சு. இனிமேல் நாங்களும் அப்படி செயல்படுவோம். அது கோபத்தின் வெளிப்பாடு இல்லையா? அப்படிலாம் இல்ல, ஆளாளுக்கு அது கணக்கு. எல்லாரும் சரிங்க, தேர்தல் கூட்டணிங்கிறது அதிமுக கூட்டணி சொல்றாங்களா, திமுக கூட்டணி சொல்லியாது. அது எப்படி நீ கழிச்சிருவீங்களா? அந்த பக்கம் உங்களுக்கு அக்கௌண்ட்லயே வராதா? எல்லா டிவி டிபேட் மட்டும் தான் உங்களுக்கு டிபேட்டா? அதுதான் பேரே வச்சீங்களா அப்படி? நான் சொல்லும் கேட்டுங்க. ஒரு 2 அதிருப்தி நீங்க பாக்குறீங்க. இந்த பக்கம் தேமுதிக அதிருப்தி, அது உங்களுக்கு தெரியுது. மதிமுக அதிருப்தி உங்களுக்கு புரியுமா? இங்க நடந்த விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிரேமலதா அவர்கள் எங்களுக்கு ராஜ்யசபா சீட் தரேன்னு சொன்னாங்க. அவங்க வெளிப்படையா ஃபர்ஸ்ட் அறிவிக்கிறாங்க. அதற்கு பிறகு எடப்பாடி துரை வைக்க சொல்றாரு,
ஒண்ணுனா வரேன் சார். வாங்க ஒண்ணுனா வாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட பிரஸ் மீட் வச்சு கேள்வி கேட்கும்போது அப்படியா அப்படிலாம் ஒண்ணும் இல்லையேங்கிறாரு. மறுபடியும் வந்து ஒரு 2-3 டைம் திமுக யாரா சொன்னாலும் அதிமுகவின் கடமை நேரம் வரும்போது நாங்க ப்ரூஃப் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாம். இன்னொரு 10 நிமிஷம் கேளுங்க. இன்னும் 10 நிமிஷம் கேளுங்க. நான் கேக்குறேன் இந்த விஷயத்துக்கு இவ்வளவு விஷயமும் திமுக தலைமையில யாரா ஒருத்தர் பதில் சொன்னாரு சொல்லுங்க. அப்ப இது இன்சல்ட்டா நீங்க பாக்கலையா? இல்ல நீங்க கேட்கலையா? அப்ப நீங்க வந்து கண்ண மூடிட்டு இருக்கீங்களா? திமுக ஏங்க ஒருத்தர் வந்து பாருங்க, நாங்க வந்து கூட்டணியில வந்து இருக்கிறோம், எங்களுக்கு சொன்னாங்க, சொல்ல சொல்றாங்க. ஒண்ணு சொன்னா சார், துரை வைகோ அவர்கள் இப்பயும் நாங்க கூட்டணியில இருக்கோம். இல்ல பாஸ், நீங்க எம்பி சீட் குடுக்கறேன்னு சொன்னீங்களாம்ல, குடுக்கலையாம்ல அப்படின்னு யாரா ஒருத்தர் கேட்டிருக்கீங்களா திமுகல? இல்ல அவங்க தான் சொல்லிருக்காங்க. இப்படி பேட்டி நடந்ததா காட்டுறாங்களா? ரங்கராஜ் பாண்டே சொல்லணும் உங்க பதிவாயிருக்குமா? இது உங்க டிபேட் சேனல் எடுத்து பாருங்க, இது எங்கேயா பதிவாயிருக்கான்னு இருக்காது. இப்ப நான் சொல்றேன் பதிவாயிருச்சு. இது எங்கேயா பதிவாயிருக்கா? அண்ணன் அரசு பாட்டு கட்டில, டி.கே. இளங்கோவன் கட்டில, யார்ட்ட கட்டில? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன பதிலே வந்து நீங்க கடந்து போறீங்க, அது தெரியாம சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் தான் தெரியாம சொல்லியிருப்பாரு. நான் அன்னைக்கு சொன்னேன், அதனாலதான் இப்போ வந்து கூட்டணி இருக்காங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு புரியுங்களா? இல்லாட்டி கிடையாது. பார்ட்டி கூட்டணியில இருக்க பார்ட்டிக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தமா கொடுக்கலையான்னு எப்படி சார் ஒரு தலைவர் தெரியாம சொல்லுவாரு? அது தெரியாம சொன்னலாம் நிறைய எடுத்தா சரியா இருக்காது, நல்லா இருக்காது. அது வந்து கலைஞர் அவர்களை பற்றி வைகோ அவர்கள் வாக்கு தவறி என்ன சொன்னார் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அவரே மன்னிப்பு கேட்டார், விளக்கம் கேட்டார். சோ அதெல்லாம் டங் ஸ்லிப் நடக்கிறது குவைட் காமன். அதெல்லாம் வந்து நீங்க அதை வந்து அப்படி ஒரு பெருசா அப்படி நடந்திருக்குமா அப்படிலாம் பேசுறதுல யாருமே அப்படி மாதிரி சொல்லுவாங்க. அதோட அவர் சொன்னது நான் அன்னைக்கு சாயந்தரமே வந்து இல்ல அவர் வந்து டங் ஸ்லிப்ல சொன்னதான் சொன்னதுக்கான அடையாளம் தான் இன்னைக்கு கூட்டணி தொடர்கிறதுங்கிறதும் எப்பங்கிறத நாங்க சொல்லலங்கிறதும் 2026 ஜனவரி நாங்க சொல்லுவோம். தேமுதிக சொல்ல முடியும் சார். ஒரு தேமுதிகவோட கூட்டணியில இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு கட்சி அறிவிக்கும் போது உடன் வந்து தேமுதிகவோட முக்கிய ரெப்ரசன்டேட்டிவ் யாராவது பிரேமலதா அவர்களோ சுதீஷ் அவர்களோ இருக்க வேண்டாமா? அவங்க பாட்டுக்கு கேபி முனுசாமி அதெல்லாம் டெய்லி காலில் அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம். அப்படிலாம் ஒவ்வொருத்தரும் கூட பாஜக கூட்டணி அமைஞ்சு போச்சு. டெய்லி காலில் வந்து எடப்பாடி பழனிசாமி அமையும் போது சொல்லணும்ல, அந்த லெட்டர் தொடருதுன்னாரு. டெய்லி காலில் லெட்டர் பேட்ல போட மாட்டாங்க. கூட்டணி தொடருதுன்னு சொன்னார், கூட்டணி அமைய போகுதுன்னு சொல்ல. அன்னைக்கு வந்து தேமுதிக அலுவலகத்துக்கே போனார் எடப்பாடி அவர்கள். போறதுக்கு அஞ்சல புரியுங்களா? இப்ப ரொம்ப பெருந்தன்மையா அங்கேயே போனார், அவங்களுக்கே போனார், அது பிரச்சனை இல்ல. டெய்லி காலையில எந்த சொல்லிருப்பாங்க கூட்டணி தொடருதுன்னு. கூட்டணி புதுசா அமைஞ்சா அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வருவாரு, அமித்ஷா வருவாரு. கூட்டணி தொடர்ந்தா யாரும் வர மாட்டாங்க. அது மட்டும் அவங்களே பார்த்துட்டு இருப்பாங்க. இது ஒரு வழக்கமான நடைமுறையா? ஆமா, துரை வைகோ சொன்னது போலவே வழக்கமான நடைமுறை. ஓகே சார், மக்கள் புரிஞ்சுப்பாங்க. இவரோட உங்க நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி.